அமெரிக்காவின் ரகசிய ஆவணங்களை பதுக்கியதாக கூறி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 25% வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். அதே சமயம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனை பொருட்படுத்தாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததால் கூடுதலாக 25% வரி விதித்து மீண்டும் இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். அமெரிக்காவின் இந்த வர்த்தக போரால் அமெரிக்கா இந்தியா இடையான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இப்படி பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் சூழலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்தவர் ஆஷ்லே ஜே டெல்லிஸ். 64 வயதான இவர் அமெரிக்காவின் முக்கிய கொள்கை ஆலோசகராக இருந்து வந்தார். தற்போது ஆஷ்லே அமெரிக்க அரசின் முக்கிய ஆவணங்களை பதுக்கியதாகவும் சீன அதிகாரிகளை சந்தித்ததாகவும் எழுந்த குற்றச்சாட்டில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். நேற்று இவரது வீட்டில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரகசியம் என குறிப்பிடப்பட்டிருந்த முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், குற்றம் சாட்டப்பட்ட ஆஷ்லே ஜேவின் இந்த நடவடிக்கைகள் நமது குடிமக்களின் பாதுகாப்பிற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளன. தேசிய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் உணர்த்துகிறது என கடுமையாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்க நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆஷ்லே ஜே அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு ஊதியம் பெறாத ஆலோசகராக பணியாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.